எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A உடைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்போ நம்ம சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸாமுக்கு நான் எலிஜிபிளா இல்லையா, என்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, என்னோட ஏஜ் எவ்வளோ இருக்கணும், இதுக்கு எவ்வளோ சம்பளம், இந்த தேர்வுக்கு நான் எப்படி தயாராகணும், இதனுடைய சிலபஸ் என்ன, இதுக்கு என்ன புக்கு நான் படிக்கணும், இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும், மெயின்ஸ் இருக்குது, மெயின்ஸில் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றது, இன்டர்வியூ இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றியான ஒரு வீடியோ இது. ஓகே, ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A உடைய ப்ரிலிமினரி எக்ஸாம். இதில் நிறைய நல்ல போஸ்ட் இருக்குது. சப் ரெஜிஸ்டார் போஸ்ட் இருக்குது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு 500 சப் ரெஜிஸ்டார் தான் தமிழ்நாடு முழுசாக இருப்பாங்க. அதில் நீங்கள் ஒருத்தர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டிசிடிஓ இருக்குது, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இருக்குது, சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், அதே மாதிரி பிளாக் டெவலப்மெண்ட் பிடிஓ ஆஃபீஸில் அசிஸ்டண்ட்டாக போகலாம். ஒரு 5 வருஷத்தில் உங்களுக்கு டெப்டி பிடிஓ அப்படின்றது வரும். டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அதை பொறுத்து இந்த ப்ரமோஷன் அப்படின்றது வருங்க. ஸோ நிறைய நல்ல போஸ்ட் அப்படின்றது இருக்குது. ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் ஆடிட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இருக்குது. அக்ரி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் சூப்பர்வைசர் போஸ்ட் இருக்குது. எல்லா போஸ்ட்டுக்குமே எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி 99% போஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு டிகிரி, அது எனி பிகாமாக இருக்கலாம், இல்லை பிஇயாக இருக்கலாம், இல்லை பிலிட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்த போதும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மட்டும்தான் ஓப்பன் டு ஆல், எல்லா டிகிரி முடித்தவங்களும் எழுதலாம். மற்ற எதுக்குமே இந்த டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக குவாலிஃபிகேஷன் அப்படின்னு டெக்னிக்கல் சர்வீசஸ்க்கு எல்லாத்துக்கும் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், நீங்கள் ட்ரிபிள்இயில் படிச்சிருக்கணும், நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ஸோ அது மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த குரூப் 2 பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எழுதலாம். அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. ஓகே, ஸோ இதில் டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அப்படின்றது 1/11/2026ங்க, ஒரு சண்டே வரப்போகுது. முன்னாடி இவங்க சொன்ன பிளானருக்கும் இதுக்கும் ஒரு வாரம் வித்தியாசம் இருக்குது. முன்னாடி அக்டோபர் 26 சொல்லியிருந்தாங்க. இப்போ 1/11/2026 அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா. ஓகே, சிலபஸ் இதில் ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது, பொது அறிவியல் இருக்குது, புவியியல் இருக்குது. யூனிட் 2ல் 5 கேள்விகள் 5 கேள்வி தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்திய வரலாறு, கலாச்சாரம் மற்றும் இந்திய தேசிய இயக்கம் 10 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ இது ஒரு ஹை வோல்டேஜ் ஏரியா. இந்திய அரசியல் இது ஒரு ஹை வோல்டேஜ் ஏரியா. நம்ம எந்த டாப்பிக்கை அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றது நம்ம சிலபஸை பார்த்தாவே தெரியும். இந்தியன் எக்கானமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடுலேருந்து குறைஞ்சது ஒரு 12-13 கேள்வி கேட்பாங்க. இந்தியன் எக்கானமிலேருந்து ஒரு 6-7 கேள்வி கேட்பாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. இதில் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரொம்ப 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 முக்கியமானது. இதில் தான் திருக்குறள் வரும், ஜஸ்டிஸ் பார்ட்டி வரும், பெரியார் வருவாங்க, அண்ணா வருவார். ஸோ இந்த இப்போ கவர்மெண்ட் மாறுறதுனால இதுலேருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்களான்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக நல்லா படிக்கணுங்க. ஸோ இதெல்லாம் ஹை வோல்டேஜ் ஏரியா, இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. குறிப்பாக நம்ம இந்த பாலிட்டிக்கும் அப்புறம் நம்மளுடைய தமிழ் சொசைட்டிக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் ஜென்ரல் தமிழில் உங்களுக்கு இலக்கணம், சொல்லதிகாரம், எழுத்ததிகாரம் எல்லாமே இருக்குது. சரிங்களா. 100 கேள்விகள் கேட்குறாங்க. அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்லேயும் 100 கொஸ்டின் கேட்குறாங்க. கிராமர் பார்ட் இருக்குது, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து எல்லாமே, டென்சஸ், வாய்ஸஸ், சரிங்களா, ஆர்டிகல்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் நல்ல ஸ்கோர் அப்படின்றது பண்ண முடியும். டெக்னிக்கல் டேர்ம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப சிரமமான ஒரு பகுதியாக இருக்கும். கலைச்சொற்கள் நிறைய வால்யூம் ஆஃப் கலைச்சொற்கள் இருக்கு. அதுல இருந்து செலக்டடா நம்ம படிக்கணும். படிச்சதுன்னா இது எல்லாத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. என்ன பண்ணணும், ஒரு டைமுக்கு ஒரு 3 டைம் திரும்ப ரிப்பீட்டா அதை திரும்ப ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ இதுல நீங்க 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் உங்களால குரூப் 2 2A உடைய மெயின்ஸ் எழுத முடியும். லாஸ்ட் டைம் உடைய வேகன்சி ஆல்மோஸ்ட் ஒரு 645 வேகன்சிஸ் இனிஷியலாக வந்திருந்தது. அதுக்கப்புறம் அடெண்டம் போட்டு சேர்த்தாங்க, அப்புறம் எல்லாத்தையும் நீக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 650 வேகன்சி இருக்கு. லாஸ்ட் டைம் குரூப் 2 2A உடைய கட் ஆஃப் என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா 140+ டென்டேட்டிவ் கீ தான் சொல்கிறேன் நான். 150+ அப்படின்றது இருந்தது. 140+ இருந்தால் 2Aவும், 150+ இருந்தால் 2வும் எழுதுனாங்க. அதே அளவுக்கு இந்த டைமும் கட் ஆஃப் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கட் ஆஃப் இப்போ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. கொஸ்டின் பேப்பருடைய ஸ்டாண்டர்டை பொறுத்து இது ஃபுல்லாக மாறும். லாஸ்ட் டைம் ஜென்ரல் இங்கிலீஷ் டஃப்பாக கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி மேக்ஸ்லேயும் கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருந்தாங்க.
ஸோ இந்த டைம் அது மாதிரி கேட்பாங்க. ஜிஎஸ்ல 75 கேள்வியில் நீங்கள் ஓரளவு படிச்சிருந்தீங்கன்னாவே 30 மார்க் எடுத்துட முடியும். அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஜென்ரல் தமிழ், வந்து நம்மளுடைய பொது தமிழ் மற்றும் ஜென்ரல் இங்கிலீஷில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மேக்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ சிலபஸ் இதுதாங்க. போஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 41 வேகன்சி குரூப் 2லையும் குரூப் 2ஏல 780 வேகன்சிஸ் இருக்கு. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபர், டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ப்ரொபேஷன் ஆஃபீஸர். ப்ரொபேஷன் ஆஃபீஸர்லாம் ஒரு 30 வருஷம் முன்னாடி ரேங்க் 1 எடுத்தவங்க ப்ரொபேஷன் ஆஃபீஸர் எடுப்பாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க, சரிங்களா? ஸோ அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு துறையாக இருந்தது. ஜெயிலர் இப்போ புதுசாக குரூப் 2ல சேர்த்துருக்காங்க. முன்னாடி தனி ரெக்ரூட்மெண்ட் இதுக்கு நடக்கும், ஸோ இப்போ சேர்த்துருக்காங்க. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இதெல்லாமே இருக்கு. சீனியர் இன்ஸ்பெக்டர், கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், ஆடிட் இன்ஸ்பெக்டர், ஹெச்ஆர்என்சி, ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர், சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், இது வரைக்கும் இருக்கிறது வந்து லெவல் 12 வரைக்கும் வரும். ஸோ இதற்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58,000 ரூபாய் வரும். நான் சொல்றது சிசிஏ, ஹெச்ஆர்ஏ எல்லாத்தையும் சேர்த்துங்க. ஒரு சென்னையில் ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க அப்படின்றத வச்சு நம்ம சொல்றது. சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் இன் வேரியஸ் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அசிஸ்டன்ட் கேடர்ல அசிஸ்டன்ட் அப்படின்னா ஜூனியர் சூப்பர்டென்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். சூப்பர்டென்ட்னா அடுத்த ப்ரமோஷன் அப்படின்றது சொல்லுவாங்க. இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னா அவங்க குரூப் 4ல என்ட்ரி ஆகக்கூடிய ஆளுங்களா இருப்பாங்க. அடுத்த ப்ரமோஷன் அசிஸ்டன்ட் ஆவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் முக்கியமாக டவுன் பஞ்சாயத்தில் இருக்கு, ஹெச்ஆர்என்சிலையும் இருக்கு. இதெல்லாம் வந்து டாப் மோஸ்ட் போஸ்ட்டாக எடுப்பாங்க குரூப் 2ஏல வந்து எடுக்கிறப்ப, சரிங்களா? டோட்டல் வேகன்சி 821 வேகன்சிஸ் இருக்கு. இதில் ஒரு சில வேகன்சிஸ் வந்து பேக்லாக் இருக்குது, சிலது வந்து ஷார்ட் ஃபால் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாமே எல்லாருக்குமே அப்படின்னா ஒரு 2-3% போஸ்ட் வந்து ஓப்பன் டு, அதாவது பேக்லாக் கேட்டகரிஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் போஸ்ட் சேர்ப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக சேர்ப்பாங்க, சேர்க்காம இருக்க மாட்டாங்க. நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சிஸ் இன்னும் அரைவ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த ப்ரமோஷன் சைக்கிள் வந்து முன்னாடி வந்து எப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் குவார்ட்டருடைய கடைசியில் வந்து ப்ரமோஷன் அப்படின்றது கொடுப்பாங்க. இப்போ வந்து செப்டம்பர் கடைசியில் தான் ப்ரமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சிஸ் அரைவ் பண்ண முடியல அப்படின்ட்டாங்க. ஸோ அதிகமாகும், ஒரு 100-200 போஸ்ட் அதிகமாகும், அதுக்கு மேலே அதிகமாகுது. இது கம்மியானா கண்டிப்பாக கம்மி தான். முன்னாடி 5000 வேகன்சிஸ் அப்படின்றது வந்துட்டு இருந்தது. ஆட்கள் இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, உங்கள் ஆஃபீஸில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத கேட்டு பாருங்கள். ஸோ அவங்க சொல்லுவாங்க ஒரு 1, 2, 3 முக்கியமான இப்போ கொங்கு பெல்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரோடு, சேலம், தருமபுரி, அப்புறம் கோயம்புத்தூர், திருப்பூர்லலாம் வேகன்சி எந்த ஆஃபீஸ்லேயுமே இருக்காதுங்க. நம்மளுடைய டெல்டா டிஸ்ட்ரிக்ஸில் வேகன்சிஸ் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். சவுத்தில் உங்களுக்கு வந்து கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் சில வேகன்சிஸ் இருக்கும், மற்றபடி சிவகங்கையில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சிவகாசி, இந்த மாதிரி இடத்துல இருக்கும். மற்றபடி மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் ஃபில்டப், அதாவது இப்போ வேகன்சிஸ் வந்து 2 லட்சம் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எல்லாத்தையுமே சேர்த்து சத்துணவு அமைப்பாளர்களிலிருந்து, சாலை பணியாளர்களிலிருந்து, அப்புறம் அங்கன்வாடி ஊழியர்களிலிருந்து எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறாங்க. ஸோ வேகன்சிஸ் வந்து இருக்குது, கண்டிப்பாக இன்னும் நிறைய கொடுக்கலாம். இன்னும் ஒரு 5000-10,000 வேகன்சிஸ் அப்படின்றத ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழல் வந்து ரொம்ப கம்மியான வேகன்சிஸ் தான் இப்போ அரைவ் பண்ணி கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஓகே, எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் 75 + 25, நமக்கு 25 ரீசனிங் மேக்ஸில் இருந்தும் 75 அப்படின்றது ஜிஎஸ்லேருந்து கேட்பாங்க. ஸோ 200 மார்க்ஸ்க்கு நம்ம கேட்குறாங்க. தமிழ்லேருந்து 100 கேள்விகள் அப்படின்றது இருக்குங்க. ஸோ 300 மார்க்ஸ் இருக்கும். நமக்கு வந்து மார்க்ஸ் எப்பயுமே நம்ம கணக்கு வச்சுக்க மாட்டோம். 200 கொஸ்டினுக்கு நம்ம 140 போகிறோமா 150 போகிறோமா அப்படின்றதான் பார்ப்பாங்க. குரூப் 2 மெயின்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்னா 3 மணி நேரம் எழுதக்கூடிய டெஸ்கிரிப்டிவாக இருக்கும். ஸோ டெஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் தான் ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம உட்காந்து ஃபுல்லாக எழுதணும். 10 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் அப்படின்றத நம்ம கண்டினியூஸாக எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுவே 2A அப்படின்றது சிபிடி மோடில் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதுவும் எகெயின் ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் மாதிரி தான். 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் வந்து ரீசனிங் இருக்கும், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஜியாகிரஃபி, அது மாதிரி என்விரான்மெண்ட் இஷ்யூஸஸ் நிறையா இருக்கும் அதில். அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கும். ஸோ இது மாதிரி பேப்பர்ஸ் சேர்ந்ததாக இருக்கும். தமிழ்நாடு எக்கானமி இருக்கும், அப்புறம் தமிழ்நாடு கல்ச்சர், அந்த பாட்டிலேருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஹிஸ்ட்ரிலேயே இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இது குரூப் 2A உடைய மெயின்ஸு, சரிங்களா? ஃபைனல் ரேங்க் வந்து நம்மளோட குரூப் 2A மெயின்ஸ் மார்க்கை வச்சு தான் இப்போ போடுவாங்க. இப்போ வந்து எவ்வளோ கொஸ்டின் போட்டிருக்காங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 146
147 போட்டவங்களுக்கு வரும் சரிங்களா. 150, அதாவது 150க்கு மேலே போட்டால் நல்ல ரேங்கே வந்திருக்கும். ரொம்ப டஃபாக கேட்டிருந்தாங்க இந்த டைம் குரூப் 2A அப்படின்றது. ஸோ 147-8 அப்படின்னு எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். 146 எடுத்தவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இப்போ அடனம் வேற போட்டு வேகன்சிஸை வந்து கம்மி பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஓகே, அப்ளை பண்ணுறது நம்ம ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய லாகின் குரூப் 2A ஓப்பன் ஆகிருக்கும். அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ண சொல்லும். அதை அப்லோட் பண்ணி எக்ஸாமினேஷன் சென்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா கோயம்புத்தூர் நார்த்து, சவுத்து, கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, அது மாதிரி ஒரு 4-5 தாலுக் லெவலில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்கள் ஏரியா எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்றது ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு இடத்துல தான் நடக்கும். அதுவே குரூப் 2ஓட மெயின்ஸ் அப்படின்றது சென்னையில் மட்டும்தான் நடக்குங்க. ஸோ ஓகே, ஸோ இதுதான் அப்ளை பண்ணுறது. சேலரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குரூப் 2னா ஆல்மோஸ்ட் 60,000 சேலரி இருக்கும். லெவல் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2னா லெவல் 16, 18 அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஏஎஸ்ஓவில் லெவல் 16 வருவாங்க. சப் ரெஜிஸ்டரில் லெவல் 18 அப்படின்றது வருவாங்க. ஸோ வேக்கன்ட் சேலரி இது வந்து பே கமிஷனுக்கு முன்னாடி. இப்போ நீங்கள்லாம் ரெக்ரூட் ஆகி உள்ளே வரப்போ பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதிலேருந்து ஒரு 30-40% உங்களுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. ஸோ அது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாவே இந்த போஸ்ட்டுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகும். ஒரு சில போஸ்ட்டை தவிர மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது எனி டிகிரி தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இஓவாக போகிறீங்கன்னா ஹிந்துவாக இருக்கணும். இது மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. மற்றபடி எல்லா பதவிகளும் எல்லாருக்குமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் ஏஜ் அவனுக்கு 18 கொடுத்துருந்தாலும் டிகிரி முடிச்சிருக்கணும். அப்போ 20 இயர்ஸ் அப்படின்றது 20 or 21 அப்படின்றது மினிமம் ஏஜஸ் தான் இருக்கும் சரிங்களா. மேக்ஸிமம் ஏஜ் 32 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது ஒன்லி ஃபார் ஃபார்வர்ட் காஸ்ட், அதர் காஸ்ட் சரிங்களா. ஓசிக்கு மட்டும்தான் இது கொடுத்துருப்பாங்க. மற்ற எல்லா கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் இது மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் 57, 58, 59 வயசு இருந்தால் கூட இந்த எக்ஸாம் அப்படின்றத நம்ம எழுதலாம். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் தமிழ் டு இங்கிலீஷ், நீங்கள் குரூப் 2A உடைய மெயின்ஸோ 2 எழுதுறதுக்கு ரெண்டுத்துக்கும் கம்பைனாக மெயின்ஸ் லெவலில் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி ரொம்ப ஈஸியான ஒரு பேப்பராக இருக்கும். நீங்கள் தமிழில் ஓரளவு உங்களால் படிக்க முடியுதுனாவே இந்த எக்ஸாமில் பாஸ் மார்க் வாங்கிடலாம். 40 மார்க் அப்படின்றத வாங்கிடலாங்க. ஸோ ஓகே, ஸோ இதுதான் நம்ம இந்த குரூப் 2A உடைய ப்ரிலிமினரி எக்ஸாம் உடைய பேசிக்கான இன்ஃபோ சரிங்களா. வேகன்சிஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் பண்ணால் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும். இப்போ நிறைய சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டியாகவே இருக்கும். எல்லாருமே ஒரு அரசு எதிர் மனநிலையோ இல்லை இந்த டிஎன்பிசி எதிர் மனநிலையிலோ இருப்பாங்க. ஆனால் இந்த எக்ஸாம் அது மாதிரியான மனநிலையில் இருந்து நீங்கள் அதுலேருந்து மீண்டு வரத்துக்கே ஒரு 2-3 வாரம் ஆகிடும். ஆனால் அந்த 2-3 வாரம் வந்து ரொம்ப கோல்டன் பீரியடாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியே வரப்போ இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த நினைப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த 2-3 வாரத்தை வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. சுற்றி யார் என்ன வேணால் பேசிட்டு போகட்டும், நம்ம இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்போம், பாஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு குரூப் 1க்கு நம்ம டார்கெட் வச்சுட்டு இருந்தோம். அதில் வேகன்சிஸ் கம்மியாக வந்துச்சு அப்படின்ட்டு குரூப் 2க்கு டார்கெட் வச்சோம். குரூப் 2லேயே வேகன்சிஸ் கம்மியாக வருது அப்படின்ட்டு குரூப் 4க்கு நம்ம போகிறோம் இல்லைங்களா. குரூப் 4லேயே வேகன்சிஸ் கம்மியாக வந்தால் அடுத்த வருஷத்துக்கு நம்ம மூவ் ஆகிடுவோமா? அப்படிலாம் கிடையாது. யார் இப்போ ஒழுங்காக உட்காந்து ஃபுல்லாக படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வேலை அப்படின்றது உறுதியாக கிடைக்குங்க. வெறும் 100 ரூபா அப்ளிகேஷன் போட்டு ஒரு அரசு வேலை வாங்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? நன்றிங்க.